வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக் ஸ்கோப் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் திஸ் நான் சொல்லுவா இனி நம்ம பார்க்க போகிறது தங்கத்தை பற்றி தான். ஆல்ரெடி இருக்கிற நாங்கள் எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயாச்சு. ஸோ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கொஞ்சம் புதுசாக தெரியணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பழைய நகையை கொண்டு போய் வச்சு அதை புது நகையாக மாற்றி எக்ஸ்ட்ராவாக செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து திரும்ப ஒரு நகையை வாங்கி போட்டு போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷ சீட்டுலாம் போடுவாங்க. ஸோ ஆனால் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு கடன் வாங்கி நகையை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அப்புறம் அந்த வட்டியை மாதம் இஎம்ஐயில் கட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்மளால ஒரு பொருள் இஎம்ஐயில் தான் வாங்க முடியும், மொத்தமாக காசு கொடுத்து வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சில பேருக்கு மைண்ட் செட்டு. ஸோ அப்படி வாங்கிட்டு கட்டினா என்ன ஆகும் தெரியுமா, அதில் வர லாபம் ஒரு பைசா நம்ம கையில் வராது, நம்ம கட்டுற வட்டியிலேயே போயிடும். இன்னும் சில பேர் இருக்காங்க, லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் எப்படியாவது தங்கம் வாங்கிடணும், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கையில் எவ்வளோ காசு இருக்கும், லைக் வந்து ஒரு இந்த மாதம் 5,000 கிடச்சிச்சு, இல்லை அடுத்த மாதம் 10,000 கிடைக்கும், எவ்வளோ கிடைக்குதோ அப்போ ஓடி போய்ட்டு கடையில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை கிராம் தாங்க, 1 கிராம் தாங்க, 1/4 கிராம் தாங்க அப்படின்னு தங்கத்தை வாங்கிட்டு வந்து வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மெத்தட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த காசும் கட்ட போகிறதில்ல, நம்ம ஒரு 3% ஜிஎஸ்டி மட்டும் கட்ட போகிறோம். கட்டிட்டு 2% மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு எசென்ஷியலாக கட்டி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியில் அவங்க சேர்த்து தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சரி தப்புலாம் சொல்ல முடியாது, அவங்கவுங்களுடைய சூழலுக்கு எதுவும் பண்ணுவாங்க. பட் சில நம்மக்கிட்ட அதிகமாக காசு போகுதா அப்படின்னு மட்டும் பார்த்தோம். ஏன்னா நம்ம கொடுக்குற பொருளுக்கு அந்த வேல்யூ இருக்கா அப்படின்றது மட்டும் பார்த்துக்கணும். பட் நாம் இப்போ எந்த வழியை பார்க்க போகிறோம்னா, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வழி தான். இருக்கிற இடத்துல உட்காந்து நமக்கு தோணும் போதெல்லாம், நம்ம நினைக்கும் போதெல்லாம் கோல்டை வாங்கலாம். வெறும் 10 ரூபா அப்படின்றத போட்டு ஒரு தங்கம் வாங்கலாமா? அது 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனில் யூபிஐ ஆப்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, யூபிஐ ஆப்ஸ் இல்லாத ஃபோன்ஸே இப்போ இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் 90% மக்கள் வந்து நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பேமெண்ட் கேட்வே ஆப்லேயே கோல்டு அப்படின்ற ஒரு சேவிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம வெல்த்தில் போய்ட்டோம்னா கோல்டுன்னு ஒன்று இருக்கும். கோல்டில் போய்ட்டோம்னா நம்ம கோல்டு ரேட் அன்றைக்கி கோல்டு ரேட் படி வாங்கிக்கலாம். அது ஆக்சுவலாக வந்து லைவ் ரேட்டாக இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு ரேட் இருக்கும், நைட் ஒரு ரேட் இருக்கும். ஏன்னா மற்ற மார்க்கெட்டோடைய நிலவரம்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோல்ட்ஸ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். இது நம்ம எந்த ஆப்பையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நம்ம 10 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கி 1 கிராம் ஆனதுக்கப்புறமோ இல்லை 2 கிராம் ஆனதுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக கடையில் போய் வாங்குற கோல்டை விட ஒரு கிராமுக்கு ஒரு 80 ருபீஸ் அப்படின்ற ஒரு ரேட் டிஃப்ரென்ஸு இருக்க செய்யுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி நம்ம இங்கேயும் கம்பல்சரியாக கட்டி தான் ஆகணும். திரும்ப அந்த கோல்டை நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம டெலிவரி எடுக்கிறோம் அப்படின்னா 400 to 475 ருபீஸ் அப்படின்ற அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நம்ம வெளியே கொடுக்குறதுக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம்.